ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து புதிதாக பிறந்து இருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும், இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகளானது ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுத்துட்ருக்கு அப்படின்றதையும் தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பதிவோட சிம்மராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். சிம்மம் ராசி மண்டலத்தில் 5வதாக இருக்கக்கூடிய ராசி. இந்த சிம்ம ராசியை பற்றி சொல்லி தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லைனா உங்களுடைய ஃபேமிலியிலேயே கூட சிம்மராசிக்காரங்க யாரும் இருக்கலாம். அதனால் சிம்மராசியை பற்றி பெருசாக நம்ம பேச வேண்டியது கிடையாது. மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் இந்த நட்சத்திரங்களை உடையவங்க சிம்மராசிக்காரங்க. ஸோ பெரும்பாலும் இவங்கள்ட்ட ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தான் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அந்த விஷயத்துக்கு எந்த ஒரு ஒளிவு மறைவுமே இருக்காது. பெரும்பாலும் இவங்க பார்த்திங்கன்னா ஒரு தலைமை பண்போடு இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே இவங்கள நீங்கள் இழைச்சவங்க அப்படின்னு பார்க்கவே முடியாது. ஸோ அதே மாதிரியே தான் கோபமாக இருக்கட்டும், ஆக்ரோஷமாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையுமே நம்பர் 1 அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட சிம்மராசி நேயர்களுக்கு புதிதாக பிறந்திருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். ஏன்னா இவ்வளோ நாளாக அஷ்டம சனியினுடைய தாக்கங்களானது உங்களுக்கு இருந்துகிட்டு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா சனி வக்ரமாகி இருக்கிறாரு. ஜூலை 13 சனி பகவான் வக்ரமாயிட்டார். ஸோ நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்குமே அவர் வக்ரத்தில் தான் இருக்க போகிறாரு. பெரும்பாலும் உங்களுக்கு பாதிப்புகள் குறைந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் இப்போ கிடைக்கும். ஏன்னா சனி வக்ரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு நிலை தான் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நம்ம பார்த்தாகணும். ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு முழுக்க முழுக்க கிரகங்களுடைய சப்போர்ட் இருக்குது அப்படின்றதுனால நிறைய விஷயங்கள் சாதகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது, என்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றத தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மம் ராசி நேயர்களுடைய ராசிநாதன் சூரியன் இப்போ சிம்ம ராசிக்கு வரப்போகிறாருங்க. எப்போலேருந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 17 வரப்போகிறாரு. அதனால் ஆகஸ்ட் மாதம் 17க்கு அப்புறமா சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பலம் கிடைக்கும், உச்ச பலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியன் தான். ஸோ சூரியன்கிட்ட இருந்து ஒளி பெற்று தான் எல்லா கிரகங்களுமே இயங்குது. அப்படிப்பட்ட முழுக்க முழுக்க நல்ல ஒரு தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய பொசிஷனில் இருக்கிற அந்த சூரியன் பார்த்திங்கன்னா ராசி அதிபதியாக இருக்கிறாரு உங்களுக்கு. ஸோ அவர் உங்களுக்கு ராசி அதிபதி, ராசியிலே வரக்கூடிய நேரத்தில் நிறைய நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். ஸோ அவர் இருக்கும் பொழுது உங்களுக்கு பெருசாக பாதிப்பு அப்படின்றது எதுவும் இருக்காது. அவங்க எல்லாருமே பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அப்படி தான் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த டைம் எல்லா வகையிலையுமே நன்மைகள் நடக்க போகுதுங்க. எப்போதுமே அடுத்தவர்களுக்கு உதவுவதில் ஆர்வம் அதிகமாக காட்டக்கூடியவர்களில் சிம்மராசினியர்களும் ஒருவர். இவர்களுக்கிட்ட என்ன இருக்கோ இல்லையோ, ஆனால் மற்றவர்கள் உதவி அப்படின்னு கேட்கும் பொழுது செய்யக்கூடியவர்கள். உங்களுக்கு இது வரைக்கும் சனி பகவானுடைய ஆதிக்கம் இருந்துட்டு இருந்ததுனால பல்வேறு விதமான நோய்கள் கூட உடலில் இருந்திருக்கலாம். ஆனால் அதற்கான தீர்வு இப்போ கிடைக்க போகுது. ஸோ என்ன ஒரு நோயால் நீங்கள் பாதிப்படைஞ்சிருந்தாலுமே கூட அது இப்போ நீங்கி உடலில் ஆரோக்கியம் கிடைக்கும். அதாவது எதிர்பாலினத்தவரால் செலவுகள் அப்படின்றது ஏற்படும். கோபத்தால் கூட சின்ன சின்ன சண்டைகள் வீட்டில் வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை எல்லாத்தையுமே பெரிதுபடுத்திக்காதீங்க. இந்த டைமில் உங்களுக்கு பண வரவுக்கெலாம் பிரச்சனை இருக்காது. ஸோ எந்த இடத்துல எப்போ உங்களுக்கு பணம் வேணுமோ அது கண்டிப்பாக கையில் கிடைக்கும். யார் மூலியமாக வேண்டுமானாலும் கிடைக்கும். ஸோ பணம் இல்லை அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இருக்காது. காரியத்தில் நிறைய அனுகூலங்கள் கிடைக்கும். தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், இதெல்லாம் வச்சுருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்க மந்த நிலையில் இருக்குது, ஒழுங்காகவே பிஸ்னஸ் போகலை அப்படின்ற மாதிரி கவலைப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா ஸோ இனி உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த மந்த நிலையெல்லாம் மாறி விற்பனை அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த காலகட்டங்களுடைய கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் புத்தி சாதுரியத்தால் நிறைய வேலைகள் கொடுத்தாலுமே கூட அதை ஒன்றொன்றையும் ரொம்ப சூப்பராக திறமையாக கரெக்டான ஒரு நேரத்தில் செஞ்சு முடித்து பாராட்டுக்களை எல்லாம் பெறுவீங்க. சோம்பேறித்தனம் அப்படின்றது இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஸோ ஆகஸ்ட் மாதம் முழுக்க ரொம்ப சுறுசுறுப்பாகவே இருப்பீங்க.
ஸோ இது மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய வேலை எல்லாத்தையுமே சிறப்பாக செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னா உங்களை தொடர்ந்து ஆட்டோமேட்டிக்காகவே பதவி உயர்வு, சம்பள உயர்வு இது எல்லாமே வந்து கிடைக்க ஆரம்பிச்சுடுங்க. ஸோ மேலதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நீங்கள் அதன்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி அப்படின்றது இருக்கும். குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகளும் கூட விலக ஆரம்பிக்கும். இந்த நாட்களில் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா சிம்மராசி நேயர்களுக்கு ஒரு பெருமையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களில் பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சிறப்பானது இருக்குது. பெண்களுக்கெல்லாம் உதவி கேட்டு உங்களை நாடி வரக்கூடியவங்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வசதி வாய்ப்புகளானது இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னாலுமே கூட உதவி அப்படின்னு கேட்கும் பொழுது அதை கட்டாயமாக வந்து செய்யக்கூடிய திறமை இவங்கள்ட்ட இருக்கும். அரசியல்வாதிகளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய நட்புகளை மட்டும் பகச்சிக்காதீங்க. ஏன்னா சிம்மராசிக்காரங்களோட நட்பு வச்சுக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி நீங்கள் நட்போடு இருக்கீங்க, யாருக்காவது சிம்மராசிக்காரங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய நட்பை வந்து தயவு செஞ்சு முறிச்சிக்காதீங்க. ஏன்னா அவங்களுடைய நட்புறவு உங்களுக்கு இறுதிக்கட்டம் வரைக்குமே வந்து உதவியாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய உதவக்கூடிய மனப்பான்மை அதிகமாகவே இருக்குங்க. ஸோ இந்த டைமில் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிக்கும். ஸோ கலைத்துறை அப்படின்னும் போது எல்லா வகையிலும் இருக்கக்கூடியவங்களும் தான் சூப்பராக இருக்கும். மாணவர்களுக்கு சக மாணவர்களோட பழகுறப்ப மட்டும் கவனமாக இருக்கணும். ஸோ தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறதோ அவங்களோட சண்டை சச்சரவுகள் எல்லாம் வளர்த்துக்கிறதோ தவறான ஒன்று. நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நிகழக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா சனி வக்ரமாக இருக்கார். ஆனால் உங்கள் ராசியில் வந்து கேது பகவான் இருக்கிறாரு. ஸோ சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சனி வக்ரமாக இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு அப்படின்னு ஒன்றும் இருக்காது. அதனால் பெருசாக நீங்கள் பயப்படவும் தேவையில்லை. எல்லாருமே வந்து இந்த சனி பகவான் பயிற்சி அடைஞ்சதுலேருந்து சிம்மராசிக்காரங்கெல்லாம் பயந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மற்றவங்க எல்லாருமே பார்த்து பயப்படக்கூடிய நிலையில் இருந்த நீங்கள் பயப்படக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா சனி பகவான் தான். ஸோ சனி பகவான் 8ல் இருக்கிறாரு. மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய இடத்துல சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கிறாரு. சனி 8ல் அமர்ந்து அஷ்டம சனியாக பயணித்து வரக்கூடிய இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எவ்வளவோ தப்புகளை செய்து இவ்வளோ நாளாக நீங்கள் தப்பிச்சு வந்திருந்தாலுமே கூட இந்த சனியினுடைய காலகட்டம் நடக்கக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக அதற்குரிய தண்டனைகள் வந்து கிடைக்கும். அதனால தான் தெரிஞ்சோ தெரியாமலோ வாழ்நாளில் பாவங்கள் செய்யக்கூடாது, தவறுகள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த தவறுக்கு அப்போ நம்ம வந்து தப்பிச்சிருப்போம். ஆனால் சனியினுடைய காலகட்டம் வரக்கூடிய நேரங்களில் அவர் வந்து பலன்களை கொடுப்பார். ஏன்னா அவர் பார்த்திங்கன்னா கர்ம காரகன் தான். நம்ம செய்யக்கூடிய வினைகளுக்கு ஏற்ப மட்டுமே வந்து பலன்களை கொடுக்கக்கூடியவர், தண்டிக்கக்கூடியவர், ஆயுள் காரகன். அதனால் அவரை வந்து பகச்சிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த நாட்களில் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் தான் உருவாக இருக்குது. அதுவும் ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது எல்லா வகையிலையுமே. ஸோ சிம்மராசிக்காரங்க யாராவது உங்களுடைய வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய மாதம், அதாவது அந்த 30 நாட்களுமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது அவங்களுக்கு. அவங்க மூலியமாக உங்களுடைய வீட்டுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். நல்ல ஒரு பொருளாதார நிலையில் மேம்பாடுகள் வந்து இருக்கும். வளர்ச்சியை வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். எல்லா வகையிலையுமே வந்து சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். எவ்வளோ நாளாக எதுக்குமே வாய்ப்புகள் கூட கிடைக்காம இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய டைமில் நல்ல வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். ஸோ அதை எப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் யாராவது சிம்மராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அவங்கள்ட்ட இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. கூடவே பார்த்தீங்கன்னா இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பயனளிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய வகையில் இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரத்தையும் கண்டிப்பாக செய்து பயன்பெறுங்க. ஸோ சூரியன் ராசி நாதனாக இருக்கக்கூடியவர் தான் சிம்மராசிக்காரங்க. அதனால் பெரும்பாலும் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்றது கஷ்டமாகவே இருக்காது. ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா காலை நேரத்தில் எழுந்திருக்கிறதே கிடையாது. ஆனால் சிம்மராசிக்காரங்க பொதுவாக காலை நேரம்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்தீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள் உருவாகும். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு எந்த விதமான செலவும் கிடையாது, பரிகாரம் வேறு எதுவுமே கிடையாது. கோவிலுக்கு போகணும், அங்கங்கே போகணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய வீட்டில் இருந்தே நீங்கள் எளிமையாக இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம். தொடர்ந்து இந்த எளிமையான பரிகாரத்தை மட்டும் தினமுமே நீங்கள் வந்து செய்துட்டு வாங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சிவபெருமான வழிபாடு செய்ய ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க.
நேரம் கிடைக்க சிவபெருமான் வழிபாடு செய்ய நீங்கள் ஆலயத்துக்கெல்லாம் போக முடியல அப்படின்ற பட்சத்தில் தினம்தோறும் ஓம் நமச்சிவாய அப்படின்ற இந்த மந்திரத்தை மட்டும் உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து சொல்லிகிட்டே இருங்க. நிறைய மாற்றங்கள் நடக்கும், நிறைய பிரச்சனைகள் குறையும், காரிய வெற்றிகள் கிடைக்கும். இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.